சென்னை பெரும்பாக்கம் சதுப்பு நில காட்டில் பற்றி எரியும் தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் வனத்துறையினரும் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். தகவல்கள் என்ன பகிரலாம்? சென்னை பெரும்பாக்கம் சதுப்பு நில பகுதி தற்பொழுது நீரின்றி வறண்டு இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோரை புற்கள் உள்ளிட்டவை காய்ந்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த சதுப்பு நில பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய கிளாசிக் ஃபார்ம் அவென்யூ சொல்லக்கூடிய குடியிருப்பு பகுதியிலிருந்து அதுக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த பெரும்பாக்கம் சதுப்பு நில பகுதியில தீ விபத்தானது நேற்று தினம் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்பாராத விதமாக நேற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ மளமளவென பரவ தொடங்கிய சூழல்ல நேற்று நள்ளிரவுக்குள்ளாகவே அந்த தீயினை வனத்துறையினரும் அதே போன்று தீயணைப்பு துறையினரும் அணைத்திருக்கின்றனர். இருந்த போதும் அந்த பகுதிக்குள்ளாக மாடுகள் மேயும் பொழுது அது இட்டக்கூடிய சாணத்தின் காரணமாகவும் சாணம் காய்ந்திருக்கும் பொழுது அதில் இந்த தீ விபத்தின் போது அந்த சாணம் பற்றியதால் அந்த கங்குகள் மீண்டும் காலை பொழுது தீப்பற்றியதாக தீயணைப்பு வீரர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். இந்த சூழல்ல காலை மீண்டும் பற்றிய அந்த தீயானது 10 ஏக்கர் வரையிலும் பரவி இருக்கிறது. இதனை அணைக்கக்கூடிய பணிகள்ல 2க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களுடைய உதவிகளுடன் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் 2க்கும் மேற்பட்ட தண்ணீர் டேங்கர் டிராக்டருடைய உதவியுடன் 10க்கும் மேற்பட்ட வனத்துறையினரும் தீ அணைப்பதற்காக போராடி வருகின்றனர். இது இந்த சதுப்பு பகுதி காய்ந்த பகுதி என்பதனால இதுல பறவைகளோ மற்ற உயிரினமும் எதுவும் இல்லை என்பதனால வெறும் புற்கள் மட்டும் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. இந்த தீ விபத்து 10 ஏக்கர் அளவில் பரவி இருப்பதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே வெறும் புகை மண்டலமாக காட்சியளிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது.